கப்புடா கபடி கப்புடா கட் பண்ண ரெடியா ரெடி எப்படி எனக்கு தெரிஞ்சா ஏன்னா யூடியூப்ல நான் பார்த்ததில்ல. எடுத்தியா அதான் அடி ஏன் நான் சொல்கிறேன் அதெல்லாம் எடுக்கணும் இது கட்டிக்க முடிக்க கட்டிக்க இது வந்து என்ன பண்ணுவா விடாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த முட்டையை தொட்டுட்டு அந்த ரசத்தில் இது பண்ணிட்டு வெயில் வைக்கணும். ஒரு வெயில் பண்ணல நான் வைக்கிற வீட்டில் பண்ணணும். ஒரு வாரமாக பண்ண வச்சுட்டு அப்புறம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஏன் மொத்தமாக கொட்டி பண்ணுங்க முட்டைக்கு ரெண்டா ரெண்டாம் கட்டியா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கேஎஃப்சி சிக்கன் செய்கிறோம். சேலத்திலே 3-4 வேலையில் தான் கிடைக்குது. ரொம்ப ரேர், எடுத்து சூடே இல்லை. இங்கே மில்றா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னும் காய வைக்கலாம். எண்ணெய் போதுண்டாப்பா எட்டனோட அது போட மில்றா விளாட்டுலாம் கொத்து வச்சு வச்சு அடுப்பு எவ்வளோ தெரியுமா 130 ரூபா தான். நம்ம ஊரில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை எங்கடா சரிங்கண்ணா அவ்வளோதான் ப்ரோ வெயிட் ப்ரோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம யூடியூப்ல தள்ளு ப்ரோ தனி போராடி மசாலாம் கழுவி போடுறது நல்லா இருக்காது ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை ப்ரோ இது வெள்ளைக்கோழி முட்டை மூடி அந்த கப் எடுத்து அது நீ போட்ட முட்டையா எடுக்கடா கட்டா வந்துச்சா அடி சுத்தி பண்ணு அப்படி பண்ணு வரமா இதெல்லாம் இங்க வா புடி பிரதீஷ் சட்டி முடிச்சிக்கடா ப்ளீஸ் நல்லா நேரம் ரெடி பண்ணிட்டேன் அப்படி இல்ல ப்ரோ இவன் யூஸ் பண்ணி அந்த பண்ணறா ஃபர்ஸ்ட் பூரா வெட்டி போட்டுறேன் ரெடி டீம் வேணும் ஐ அடுத்து போடுங்க இங்க கூட நான் கூடி நின்னு எங்க ரெடி பண்ண வரப்போ என்ன ஊத்து அதான் யாரு சிட்டே டெஸ்ட் என்ன ஊத்து ஒரு நிறைய எனக்கு போடுறா என்ன ஊத்துறீங்க ஆடி அவ்வளவு என்ன பிரதி முரளி பிரதி இவனா ஊத்து ஊத்து இல்ல இன்னொரு பொண்ணு ஆடியா அவனுக்கு என்னடா பணக்காரன் எங்கள் வீட்டில் இன்னும் 2 சூடு வீடு வேறு இது வச்சிட்டான். எப்படி வட்டி கொடுறியாடா 100 ரூபா கொடுத்தனா அதுக்கு இப்போ 20 ரூபா வட்டி. எங்கள் ஊரில் ஏதோ சின்ன குண்டுன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் இருக்குது எல்லாரும் வாங்க வரும்போதே கறி எடுத்துட்டு வாங்க. இது நாட்டுக்கோழி இல்ல இது வெள்ளைக்கோழி இல்ல இது நான் கஷ்டப்பட்டு பொரிச்ச கோழி. அவர் சாப்பிட மாட்டாங்க